ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு பார்க்கலாங்களா? அதுக்கு வாழைப்பூவை இந்த கண்ணாடி இதை எடுத்துகிட்டு நீளமான குச்சி தண்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அரிசி கழுவின தண்ணி இல்லைனா மோரில் கலந்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டோம்னா வாழைப்பூ கலர் மாறாமல் இருக்கும். ஒரே நாளில் எல்லா வாழைப்பூவையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். க்ளீன் பண்ண வாழைப்பூவை ஒரு கவரில் போட்டு நியூஸ் பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், பீன்ஸ், மஞ்சள் பூசணி இந்த காய்கறிகள் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை மோரில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கரில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இதை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதும் காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது கூட வாழைப்பூவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ காய்கறிகள் வதங்கின பிறகு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த காய்கறிகளோட இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்ச பிறகு இந்த கூட்டோட இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு சுட சுட சாதம், பூரி, சப்பாத்தி, இட்லின்னு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கீரையும் ஒரு கடி அப்பளமும் இந்த வாழைப்பூ கூட்டும் தாங்க. நீங்களும் வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இதே மாதிரி கதம்பு கூட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.